டைப்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம ரொம்ப கிளியரா பார்க்க போறோம். ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹையர் ரெடி. இன்னைக்கு தான் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மேக் ஷியோர் யூ சப்ஸ்கிரைப் மை சேனல், பிகாஸ் இந்த சேனல்ல நான் உங்களுக்கு ஃபுல் ஏஐ கோர்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் பார்ட் ஆஃப் தட் கோர்ஸ். நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நீங்க நோட்டிபிகேஷன்ஸ் எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ எஸ், மேக் ஷியோர் யூ சப்ஸ்கிரைப் இட் அண்ட் ஹிட் தட் பெல் பட்டன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா வித்வுட் ஹெசிடேஷன் drop them in comments. Yeah, let's get started. The first type of regression நம்ம பார்க்க போறது என்னன்னா லீனியர் ரெக்ரெஷன். இது எப்படி ஒர்க் ஆகுது? இன்கேஸ் நீங்க ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்கை ப்ரெடிக்ட் பண்ணணும், அவங்க எவ்வளவு மார்க் எடுப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணணும்னா எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க? ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளவு மணி நேரம் ஃபோக்கஸ்டா படிச்சிருக்காங்க, ஸோ ஃபோக்கஸ்டு ஹார் ஆஃப் ஸ்டடியை பேஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளவு மார்க் எடுப்பாங்கன்றத ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே லீனியர் ரெக்ரெஷனுக்கு கீழே தான் வரும். ஏன்னா ஒரு காலமை வச்சு ஒரு காலமை ப்ரெடிக்ட் பண்ண போறோம். அண்ட் தென் இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் லீனியரா இருக்கும். ஸோ ஒரு காலமோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்னொரு காலமோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு காலமோட வேல்யூ இன்னொரு காலமோட வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இன் திஸ் சினாரியோ, இஃப் ஹார்ஸ் ஆஃப் ஸ்டடி இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட், அந்த இடத்துல ஸ்டூடெண்டோட மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே அவங்களோட ஃபோக்கஸ்டு ஹார் ஆஃப் ஸ்டடி கம்மியா இருக்கு, ஃபோக்கஸ்டா அவங்க படிக்கிற நேரம் ரொம்ப கம்மியா இருக்குன்னா அந்த ஸ்டூடெண்ட் கண்டிப்பா கம்மியான மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்க லீனியர் ரெக்ரெஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு காலம் வச்சு ஒரு காலம் ப்ரெடிக்ட் பண்றீங்க, அண்ட் தென் growth ஆர் ரெடியூஸ் ஆகுற வேல்யூஸ் இதுல இன்க்ரீஸ் ஆனா அது இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆனா டிக்ரீஸ் ஆகுது. லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா திஸ் இஸ் அ கோ டு அல்காரிதம் லீனியர் ரெக்ரெஷன். நெக்ஸ்ட், மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு லீனியர் ரெக்ரெஷன் தான். என்னன்னா இதுல இன்க்ரீஸ் ஆகுற வேல்யூ இதுல இன்க்ரீஸ் ஆகும், ஸோ காலம் டு காலம். ஆனா அதுல ஒரு காலமை வச்சு ஒரு காலமை ப்ரெடிக்ட் பண்ணிருப்பீங்க, இதுல அப்படி கிடையாது. நிறைய காலம்ஸை வச்சு ஒரே ஒரு காலமை ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனோட ஏஜை வச்சு அவங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்கு, அவங்களுக்கு என்ன லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்றாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த பர்சனோட ஹெல்த் கேர் காஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஒரு பர்சனுக்கு அதிகமா ஏஜ் ஆயிடுச்சு, மேபி ஒரு 50ல இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சுகர் அந்த மாதிரி டிசீஸ் இருக்கு, அந்த அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல எக்ஸசைசஸ் எதுவும் பண்ணல, அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்த் கேர் காஸ்ட் ஃபியூச்சர்ல அதிகமா தான் இருக்கும். இன்கேஸ் அவங்க ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றாங்க, டிசீஸ் எதுவும் இல்ல, அண்ட் தென் ஏஜுமே வந்து அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி, அவங்க ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்த் கேர் காஸ்ட் கம்மியா தான் இருக்கும். இன்கேஸ் அவங்க ஏஜ் கம்மியில இருந்தாங்கன்னா இந்த அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் அவங்கள பெருசா அஃபெக்ட் பண்ணாது. அவங்க ஏஜ் ஆக ஆக அந்த அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் அவங்கள அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நாம ஒரு 3 காலமை பேஸ் பண்ணி அவங்களோட ஹெல்த் கேர் காஸ்ட்டை ப்ரெடிக்ட் பண்றேன். இந்த 3 காலமோட வேல்யூஸ் ஒன்னொன்னும் லீனியர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு டார்கெட் காலமான இந்த ஹெல்த் கேர் காஸ்டோட. ஸோ இந்த இடத்துல நான் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுவேன். அதாவது ஏஜ் இன்க்ரீஸ் ஆனா ஹெல்த் கேர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு, அவங்களுக்கு டிசீஸ் இருந்தா ஹெல்த் கேர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு, அண்ட் தென் லைஃப் ஸ்டைல்ல ஹெல்தியா ஃபாலோ பண்ணல அன்ஹெல்தியா இருக்காங்கன்னாலும் ஹெல்த் கேர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ such kind of scenariosல we'll be using multiple linear regression. The third type of regression that we are going to see is polynomial regression. இது எப்படின்னா உங்களுக்கு லீனியர் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்காது. நான் ஒரு 4-5 காலமை வச்சு ஃபைனலி ஒரு காலமோட வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில டைம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இல்ல டிக்ரீஸ் ஆகலாம், இல்ல டிக்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ காம்ப்ளிகேட்டடான பேட்டர்னை புரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த அல்காரிதம் தான் இந்த பாலினாமியல் ரெக்ரெஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ். உங்களால இந்த வேல்யூ இந்த மந்த் இன்க்ரீஸ் ஆச்சு, கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, அடுத்த மந்த் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல அதுதான் யூஸ் பண்ணுவீங்க பாலினாமியல் ரெக்ரெஷன். அண்ட் தென் பிசினஸ் growth, இதுமே அவங்களால அஷ்யூரன்ஸோட ஒரு ப்ரெடிக்ஷனை நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதுவுமே நம்மளுக்கு பாலினாமியல் ரெக்ரெஷனுக்கு கீழே தான் வரும். The fourth type of regression that we are going to see is ridge regression. So ridge regression and lasso regression, இது ரெண்டுமே வந்து ஒரு ரெகுலரைசேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. என் டேட்டால ஓவர் ஃபிட்டிங் நடக்குது இல்ல நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, அதை குறைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் தான் இந்த 2 ரெக்ரெஷன் அல்காரிதம்ஸும். இதுல ரிட்ஜ் ரெக்ரெஷன் என்ன பண்ணும் தெரியுமா?
அந்த ஓவர் ஃபிட்டிங்கை ரெடியூஸ் பண்றதுக்கு பெனால்டி கொடுத்து பனிஷ் பண்ணி அதுல ஃபோக்கஸ் பண்ணும் இந்த ரிட்ஜ் ரெக்ரெஷன். ஸ்பெசிபிக்கா ஃபைனான்ஸ் பேஸ்ட் டேட்டாஸ்ல எல்லாம் இந்த ரிட்ஜ் ரெக்ரெஷன் யூஸ் ஆகும். ஏன்னா ஓவர் ஃபிட்டிங்னா என்னன்னா ஜென்ரலாவே என் டேட்டா நான் ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் அப்ளை பண்ண போறேன்ல, அந்த டேட்டால அந்த எம்எல் மாடல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு, டேட்டா சிம்பிளா இருக்கு. சோ இன் தட் சினாரியோ என்ன நடக்கும்னா ஓவர் ஃபிட்டிங் நடக்கும். சோ என் மாடல் தெளிவா என் டேட்டாவை புரிஞ்சுக்காது. So in such scenarios, I should be using ridge regression to reduce that possibilities of getting overfitting. So அங்க regularization எனக்கு பண்ணி கொடுக்கும். So finance based dataல ஜென்ரலாவே வந்து highly dimensional values இருக்கும். So அந்த சினாரியோக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். So அந்த மாதிரியான சினாரியோஸ்ல எல்லாம் நீங்க ridge regression யூஸ் பண்ணணும். And fifth type of regression is lasso regression. இதுவுமே regularization technique தான். என்னன்னா நான் டார்கெட்டை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 காலம் இருக்கு, அதுல ஒரு காலமை நான் கண்டுபிடிப்பேன், மற்ற காலம்ஸ் எல்லாமே எனக்கு ஃபீச்சர்ஸ். சோ இப்ப இந்த இத்தனை காலம்ல எனக்கு ஒரு 4 காலமை வச்சு ஒரு காலமை ப்ரெடிக்ட் பண்ணிடுவேன். அந்த 4 காலம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த அல்காரிதம் தான் இந்த lasso regression. So it is mainly used for feature selection. Which feature is important for me? Which feature should I keep it? So ஸ்பெசிபிக்கா நீங்க மெடிக்கல் ஃபீச்சர்ஸ் செலக்ட் பண்றீங்க. சோ ஒரு ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் டேட்டாலயோ இல்ல ஒரு மெடிக்கல் பேஸ்ட் டேட்டாலயோ ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு மெடிக்கல் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி இந்த பர்சனுக்கு டிசீஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரப்போறத ப்ரெடிக்ட் பண்றதுக்கு அவங்களோட ஏஜ், வெயிட், ஹைட் இதுல எல்லாம் எது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா, அந்த மாதிரியான சினாரியோஸ்ல எந்த ஒரு காலம் எனக்கு இம்பார்ட்டன்ட் நான் கண்டுபிடிக்கணும்ல, அந்த இம்பார்ட்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அல்காரிதம் தான் இந்த lasso regression. So the sixth algorithm that we are going to see is elastic net regression. So இந்த ஒரு algorithm எப்படின்னா it is a combination of ridge regression and lasso regression. So இந்த ஒரு algorithmல என்கிட்ட ஒரு ML pipeline ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றேன், அதுக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குல்ல, அது காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காம்ப்ளிகேட்டடான இடத்துல நான் எலாஸ்டிக் நெட் ரெக்ரெஷன் அப்ளை பண்ணுவேன். ஏன் தெரியுமா? அது டேட்டாவை ரொம்ப தெளிவா அந்த சினாரியோல புரிஞ்சுக்கும். சோ எப்பெல்லாம் எனக்கு காம்ப்ளிகேட்டடான பேட்டர்ன் என் டேட்டால இருக்கோ அந்த சினாரியோல நீங்க எலாஸ்டிக் நெட் ரெக்ரெஷன் தான் யூஸ் பண்ணுவீங்க. The next type of regression is decision tree regression. சோ இது எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா? இப்போ ஒரு டேட்டாவை நம்ம எம்எல் மாடல் கிட்ட கொடுத்துட்டோம், அது நிறைய டிசிஷன்ஸை ஒரு ஸ்டெப்ல எடுக்குது. இப்ப ஃபைனலி அந்த டெசிஷன்ஸை ஃபைனலைஸ் பண்ணல, இதுதான் கரெக்டான டெசிஷன்ட்டு, அது எல்லாத்தையும் ஒரு பிரான்ச் மாதிரி பில்ட் பண்ணிருக்கோம். சோ அதுல கண்டிஷன்ஸ் இருக்கும் உள்ள ஒன்னொன்னும். சோ அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி கடைசியா ஒரு டிசிஷனை எடுக்கும். சோ இப்ப என்ன ஆகும்னா அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்படிதான் அந்த டெசிஷன் ட்ரீ ஜென்ரலாவே ஒர்க் ஆகுது. சோ இப்போ அது ஒன்னொன்னு ஒரு ஸ்டெப்ஸா பார்த்து கண்டிஷன் செக் பண்ணி மூவ் ஆகுறதுனால இது அக்யூரசியை எனக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், என் டேட்டாவை தெளிவா புரிஞ்சுக்கும். இப்போ கஸ்டமர் உங்க பிசினஸ்க்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கஸ்டமர்ஸ். இதுல யார் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ், யார் இந்த கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்டை வாங்குறாங்க, யாரெல்லாம் டெய்லி ஷாப்பை விசிட் பண்றாங்க, யாரெல்லாம் வெப்சைட்ஸ் அதிகமா விசிட் பண்றாங்க அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த ப்ராசஸ் பேர் என்னன்னா கஸ்டமர் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த சினாரியோல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த கோ டு அல்காரிதம் தான் இந்த டெசிஷன் ட்ரீ. ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு டெசிஷனை எடுக்கும். சோ இதுலயே இன்னொரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் இருக்கு, அதுதான் ரேண்டம் ஃபாரஸ்ட் ரெக்ரெஷன். இதுல டெசிஷன் ட்ரீ ரெக்ரெஷன்ல ஒரே ஒரு டெசிஷன் ட்ரீ தான் இருக்கும். இதுவே இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் ரெக்ரெஷன்ல நிறைய டெசிஷன் ட்ரீஸை நீங்க கம்பைன் பண்ணிருவீங்க. எதுக்கு தெரியுமா? சோ இதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு அக்யூரசி நல்லா கொடுக்கும் போது இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் ரெக்ரெஷன்ல நிறைய டெசிஷன் ட்ரீயை கம்பைன் பண்றீங்க. அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்? பக்காவா இருக்குமா பெர்ஃபார்மன்ஸ்? சோ பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், எரர் நம்மளுக்கு கம்மியாகும், ஓவர் ஃபிட்டிங்குமே ரெடியூஸ் ஆயிரும். சோ இந்த மாதிரியான சினாரியோல நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த அல்காரிதம் தான் இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் ரெக்ரெஷன். எப்ப எனக்கு டெசிஷன்ஸ் வந்து நிறைய கண்டிஷன்ஸை தாண்டி எடுக்கணும், அப்ப எனக்கு அக்யூரசி பெர்ஃபார்மன்ஸ் பக்காவா இருக்கணும், காம்ப்ளிகேட்டடான டேட்டாவா இருக்கு, அந்த சினாரியோல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம் தான் இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் ரெக்ரெஷன். இங்க நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதியிருக்கேன், இதோட அப்ரிவேஷன்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ வீடியோ முடியும் போது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சோ வீடியோ ஃபுல்லா லிசன் பண்ணுங்க, கடைசியில நோட்ஸ் எடுங்க. So the next algorithm is gradient boosting regression. So இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு எரரை ட்ரீட் பண்ணணும்.
என்னோட டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எரர்ஸ் இருக்கும். ஜென்ரலாவே மாடல் கண்டுபிடிக்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன்ல எரர்ஸ் இருக்கலாம். அந்த எரரை ட்ரீட் பண்றதுக்குன்னே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அல்காரிதம் தான் இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங். சோ ஒரு அல்காரிதம்னால எரரையே ட்ரீட் பண்ண முடியுது. அது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு அல்காரிதம். அந்த ரீசன்னாலதான் கிரேடியன்ட் பூஸ்டிங் அப்படின்ற இந்த ரெக்ரேஷன் அல்காரிதம நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல அதிகமா யூஸ் பண்றாங்க. ஐடி கம்பெனிஸ்ல டேட்டா வந்துருச்சு அப்படின்னா மெயினா யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ரெக்ரேஷன் அல்காரிதம்னா இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங் தான். அது மட்டும் இல்லாம நீங்க இப்போ ஸ்டார்டிங் ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க, இல்ல ஒரு இன்டர்மீடியட் லெவல் இருக்கீங்கன்னா கண்டிப்பா கேகல் காம்படிஷன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல காம்படிஷன்ஸ்ல வின் பண்றதுக்குன்னே யூஸ் பண்ற மாதிரியான ஒரு அல்காரிதம்னா இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங் அல்காரிதம் தான். பிகாஸ் இந்த அல்காரிதம் என்னோட எரரை இம்ப்ரூவ் பண்ணுது, இந்த சென்ஸ் குறைச்சு கொடுக்கும். அப்ப என்ன ஆகும், மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு ஃபைனலி நான் எதிர்பார்த்த அந்த அவுட்புட் எனக்கு கொடுக்கும். ஸோ கிரேடியன்ட் பூஸ்டிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் இண்டஸ்ட்ரி ஃபேவரட். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அல்காரிதம் தான் இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங் அல்காரிதம். அண்ட் SVR இது சப்போர்ட் வெக்டார் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும்னா என் டேட்டாவை பிரிச்சிரும். சோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒன் கேட்டகரி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒன் கேட்டகரின்னு சொல்லிட்டு ரெக்ரெஷன்லயே அது ஸ்பிளிட் பண்ணிடும். சோ அந்த மார்ஜினை பேஸ் பண்ணி அது ஒர்க் ஆகும். சோ இந்த காலமோட வேல்யூஸ், இந்த காலமோட வேல்யூஸ், சோ இது என்னோட ஃபீச்சர்ஸ், இது என்னோட டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்ஜின் போட்டு பிரிச்சிடும். சோ இது எந்த மாதிரியான சினாரியோக்கு அப்ளை ஆகும்னா, சின்ன டேட்டா செட் இருக்கு, அந்த இடத்துக்கு எனக்கு ஒரு ரெக்ரெஷன் அல்காரிதம் வேணும்னா நீங்க அந்த இடத்துக்கு யூஸ் பண்ண வேண்டியது இந்த சப்போர்ட் வெக்டார் மிஷின் தான். அது மட்டும் இல்லாம டைம் சீரீஸ் அனாலிசிஸ், அதாவது டைம் பேஸ் பண்ணி ஒரு சில டேட்டாலாம் மாறும்ல. டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராடக்டோட சேல்ஸ் மாறலாம். சோ ஒரு சில டைம் பேஸ் பண்ணி ஒரு கம்பெனில ஒரு பிசினஸோட growth சேஞ்ச் ஆகலாம். சோ இந்த மாதிரியான சினாரியோஸ்ல எல்லாம் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த அல்காரிதம்னா, மெயினான அல்காரிதம்னா அது இந்த சப்போர்ட் வெக்டார் ரெக்ரெஷன் தான். ஸோ ஸ்பெசிபிக்கலி டைம் பேஸ்ட் மாறக்கூடிய எல்லா டேட்டாக்குமே நான் யூஸ் பண்ணக்கூடிய, அதுவும் ஸ்பெசிபிக்கா அந்த டேட்டா சின்ன டேட்டா செட்டா இருந்ததுன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம் தான் இந்த சப்போர்ட் வெக்டார் ரெக்ரெஷன். அண்ட் ஃபைனலி we have the queen and king of all these regression algorithms. And the queen and king of all these algorithms என்னன்னா நியூரல் நெட்வொர்க் ரெக்ரெஷன். ஏன்னா இப்போ இந்த டைம்ல, so I'm posting this video in 2026 இல்லையா, சோ இந்த சினாரியோல அதிகமா லைவ் சென்சார் டேட்டா நம்ம கலெக்ட் பண்றோம். சென்சாரை யூஸ் பண்ணி லைவ்ல பயங்கரமா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் நிறைய டேட்டா வேர் ஹவுசஸே க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பீப்புள் ரெக்வஸ்ட் பண்றாங்க. சோ இப்ப டேட்டா என்கிட்ட லைவ்ல கலெக்ட் பண்றதுனால அதிகமா டேட்டா இருக்கு, கரெக்டா? சோ அப்ப அந்த லைவ் டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு எந்த அல்காரிதம் சூட்டபிளா இருக்கும்னா அதுக்கு கோ டு அல்காரிதம் இந்த நியூரல் நெட்வொர்க் ரெக்ரெஷன் தான். பிகாஸ் இதுக்குள்ள நிறைய நியூரான்ஸ் இருக்கு, நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்கு. சோ பிரெயின் மாதிரி இல்ல, பிரெயின் மாதிரி அவங்க எடுத்து உருவாக்குன ஒரு அல்காரிதம் தான், அது ஒரு மாடலா வச்சு. பட் ஸ்டில் இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். இட் இஸ் ஆக்சுவலி a mathematical function. If someone tells neural network is like a brain, no, they had that as a இந்த மாதிரிதான் உருவாக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட அவங்க உருவாக்குனாங்க நியூரல் நெட்வொர்க்ஸ். பட் ஸ்டில் இட் இஸ் a mathematical function. ஆனா இட் இஸ் a powerful algorithm specifically for focusing and working on live sensor data. So live dataல ஒர்க் பண்றீங்கன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு go to algorithmனா அது இந்த நெட்வொர்க் நியூரல் நெட்வொர்க் ரெக்ரெஷன் தான். So this is the powerful algorithm when it comes to working the live data. So I believe you clearly understood all these topics, all these algorithms. இந்த மாதிரி சினாரியோல எந்த மாதிரியான ஒரு ரெக்வயர்மெண்ட்ல இந்த அல்காரிதம்ஸ் அப்ளை பண்ணணும்னு I believe you clearly understood. So yes, I believe you understood them. And in case உங்களுக்கு ஏதாவது doubts இருந்தது அப்படின்னா without hesitation drop them in comments. So make sure you subscribe my channel if you're watching it for the first time, so you'll not be missing any updates. Bye for now. We'll meet you in next amazing video.